வணக்கம். இது சம்பிரதான சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மைசூர்ல இருந்து பேசுறோம். என்னுடைய பழைய வீடியோக்களை வெவ்வேறு பிரதேசங்களிலிருந்து ஊரிலிருந்து வீடியோவை பார்த்து சில குறிப்புகளை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஸ்பிரிச்சுவாலிட்டி, யோகத்தை குறித்து நீங்கள் நல்ல நல்ல விஷயங்களை குறித்து நீங்கள் நிறைய வீடியோக்களை கொடுத்திருக்கிறீர்கள். மனிதனின் மனோநிலையை குறித்து ஏன் தாங்கள் சில வீடியோக்களை கொடுக்கக்கூடாது என்று கேட்டிருக்கின்றார்கள். இப்ப பாருங்க, தெரிஞ்சிருக்கிற சப்ஜெக்ட் என்னால கரெக்டா கம்ப்ளீட் பண்ண முடியல. அதுவே இன்னும் ஒரு 100-150 வீடியோக்கு மேல நான் உங்களுக்கு கொடுக்கலாம். அது ஒரே மொழியில 150 வீடியோஸ், தமிழ், தெலுங்கு, கன்னடம், இங்கிலீஷ் 4ன்னா ஏறக்குறைய ஒரு 400-500 வீடியோ கொடுக்கலாம். அவ்வளவு விஷயம் இருக்கு. இப்ப நான் இந்த மனுஷனுடைய மனோநிலையை குறித்து ஒரு டீவியேஷன் எடுத்துக்கிட்டேன்னா, இந்த யோகத்திற்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்வதில் சில தடங்கல்கள் ஏற்படும். அதுதான் யோசனை பண்ணி செய்து கொண்டிருந்த. ஆனால் திரும்ப திரும்ப எனக்கு போன் செய்து ரெக்வஸ்ட் செய்வதன் பேரில் நான் மத்தியில ஒரு வீடியோ மனிதனின் மனோநிலை குறித்து சில வீடியோக்கள் நான் உங்களுக்கு அளிக்கலாம் என்று தீர்மானித்து இந்த வீடியோவை துவங்கி இருக்கின்றேன். இந்த வீடியோவில் கெட்ட சிந்தனைகள், மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கெட்ட சிந்தனைகள், நெகட்டிவ் எமோஷன்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கின்றோம். கிங் ஆஃப் ஆல் நெகட்டிவ் எமோஷன்ஸ். கெட்ட சிந்தனையிலேயே ராஜா சிந்தனை எதுன்னு கேட்டீங்கன்னா கோபம். என்னது? கோபம். ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு. பழமொழி இருக்கு பாருங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு. கோபப்பட்டா எந்த காரியத்தையுமே செய்ய முடியாது. கோபம் தான் மனுஷனுக்கு எல்லாம். சின்ன குழந்தையில இருந்து இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல செத்து போயிட போறோம். கோபம் போகாது நம்மளை விட்டு. கோபம் போகாது. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, கேன் வி ஏபிள் டு கண்ட்ரோல் ஆங்கர்? கோபத்தை கட்டுப்படுத்த முடியுமா? தயவு பண்ணி எந்த ஒரு சிந்தனையுமே கட்டுப்படுத்தணுங்கிறத மனசுல இருந்து எடுத்து போட்டுருங்க. கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிற பதமே வரக்கூடாது மனசுக்கு. சாதாரணமா சின்ன குழந்தைங்க கிட்ட, ஏண்டா டிராயரை கழட்டி இங்க போட்டிருக்கிறிய, அதை கொண்டு போய் அந்த ஷெல்ஃப்ல உள்ள வைடா அப்படின்னு சொன்னீங்கன்னா வைக்க மாட்டான். நீங்க ஜாத்தி கத்துறீங்கன்னா அதை ஒரு கையில நுனி கையில் எடுத்து வீசி எரிஞ்சிடுவான். நீங்க சொல்ற வேலையை பண்ண மாட்டான். சின்ன குழந்தை, அவன் மேல தப்பில்ல. கடவுள் படைத்திருக்கும் மனிதனுடைய நிலை அந்த மாதிரி இருக்கு. எது வேணுங்கிறீங்க, எது செய்யுங்கிறீங்க அதை செய்யாது, எதை செய்யாதேன்னு சொல்றீங்க அதை செய்யும். இதுதான் மனசு. அதனால நீங்க கட்டுப்படுத்தணும்னு பிரயத்னம் பண்ணீங்கன்னா அது இன்னும் ஜாஸ்தியாகுமே தவிர கட்டுப்படுத்த முடியாது. சிகரெட்டை குடிச்சிட்டு இருக்கேன், பீடி குடிக்கிறேன், தண்ணி அடிக்கிறேன், புகையில போடுறேன், கெட்ட பழக்கம்னு நல்லா தெரியுது. என்னென்ன பழக்கத்தினால என்னென்ன வியாதிகள் வரும் அப்படிங்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். ஆனா அடிக்ட் ஆயிட்டேன். அதை விடணும்னு நான் மனசுல நிறைய போட்டுக்கிட்டு நிறைய சிந்தனை பண்ணி நான் ட்ரை பண்றேன், என்னால முடிய மாட்டேங்குது. எந்த ஒரு பழக்கத்தையுமே இந்த சிந்தனைகள் எல்லாம் பழக்கம்தான். அதாவது உங்களுக்கு இந்த சிந்தனை எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, திருப்பி திருப்பி சொன்னதே நான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு. அங்க இருக்கிற விஷயமே அவ்வளவுதான். பூர்வ ஜென்மத்துல நீங்க என்ன பண்ணிருந்தீங்க,
அதை ஒரு சாஃப்ட்வேரா ரெடி பண்ணி கடவுள் சப்கான்சியஸ் பிரெயின்ல ரெக்கார்ட் பண்ணி நீங்க குழந்தைய பிறக்கிறப்ப போட்டு அனுப்பிச்சிடுறாரு. பூர்வ ஜென்மங்களின் பலன்கள், நீங்க செய்த கெட்டது நல்லது ரெண்டுத்தையுமே சாஃப்ட்வேரா பண்ணி உள்ள வச்சு அனுப்பிச்சிடுறாரு. அது எடுக்கவே முடியாது. பொறப்புல என்ன குணம் இருக்கு, அது சுட்டாலும் போகாது. தொட்டி பழக்கம் சுடுகாடு மட்டும். கேட்டிருக்கீங்கல்ல, இது தொட்டில் பழக்கம்னா பழக்கப்படுத்திக்கிறது வேற, இது பொறப்புலயே இருக்கும். கடவுள் உங்களுக்கு இந்த ஜென்மத்தை கொடுத்துக்கிறதுக்கு காரணமே பூர்வ ஜென்மத்தில் நீங்க பண்ணிருக்கிற புண்ணியங்களையும் பாவங்களையும் அனுபவிப்பதற்காக இந்த ஜென்மத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு சாஃப்ட்வேரை ரெடி பண்ணி உள்ள அதை பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டார். அதுல கோவங்கிறது மேஜர். அந்த கோவம் நீங்க சின்ன குழந்தைய இருந்து பாக்குறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓ, எக்கச்சக்கமா கோவப்படுற குழந்தைய பெற்றுட்டோம்பா, விபரீதமா கோவம் வருது, இவனுக்கு கண்ட்ரோல பண்ண முடியலையே, இவனை இப்போ எப்படி இருக்கானு பெரியவானா என்ன ஆகும், இப்படின்லாம் யோசனை பண்றோம். இது பிறப்பினால் வரக்கூடிய கோபம். இதை சரிப்படுத்தணும்னா ரொம்ப பிரயத்னம் பண்ணோம், ஆனா முடியும். மனதில் நீங்க என்ன ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க, ஆல்ரெடி பொறப்புல ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க, நீங்க வாழற வாழ்க்கை வழிமுறையில நீங்க என்ன கண்டுகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் சப்கான்சியஸ் பிரெயின்ல ரெக்கார்ட் ஆயிடுது. மெமரி எல்லாத்தையுமே எடுக்கலாம், பழக்கப்படுத்தணும். இந்த அதாவது யோகங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் 2 நாள்ல எந்த விதமான சாதனையும் பண்ண முடியாது. திரும்ப 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 உங்களுக்கு மனசுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கு நீங்க என்ன ப்ரோக்ராம் கொடுக்குறீங்க அந்த ப்ரோக்ராம் உள்ள போட்டுட்டு பழைய ப்ரோக்ராம் எடுத்து வெளியே போட்டுரும். ஆனா திரும்ப 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 ஹிப்னாசிஸ் அதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் திருப்பி அதை எடுத்துக்கிட்டேன்னா சப்ஜெக்ட் டிவைட் ஆயிடும். கோபங்கிற சப்ஜெக்ட் டிவைட் ஆயிடும். 2 வகை இருக்கு, அதுதான் சொல்ல வந்தது. ஒண்ணு, நீங்க பிறக்கிறப்பவே இந்த கோபங்கிற குணம் உங்க ஜெனடிக்கல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றோம், அதுல வந்துடும். அது உங்க தாத்தாவுக்கு கோவம் இருந்தது, உங்க அப்பாவுக்கு கோவம் இருந்தது, உங்க அப்பாவுக்கு கோவம் இருந்தது, உனக்கு கோவம் இருக்கு. இந்த பாட்டி, உங்க பாட்டி வீட்டுல நிறைய பாட்டி மேலாம் இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, உங்க அப்பா மாதிரியே கோவிச்சுக்கிறேடா, உங்க அப்பா கோவப்பட்டு 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 பிபி வந்துருச்சுடா, உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் ஆகி செத்து போனதே கோவத்தினாலதான்டா, நீ அதே கோவம் நீ படுறியே அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இது பிறப்பினால் வந்தது. இன்னொன்னு பழக்கத்தினால் வந்தது. 2. 3வது, நான் உங்களுக்கு அப்பவே சொல்லியிருக்கேன், மனுஷனுக்கு 4 மனசு இருக்கு. வேற வீடியோல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. 4 மனசு இருக்கு. என்னது 4 மனசு? கான்சியஸ் பிரெயின். அதாவது நான் பேசுறேன், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. திஸ் இஸ் கால்ட் கான்சியஸ் பிரெயின். சரிங்களா? 2வது அகங்காரம், அது ஒரு மனசு. அகங்காரம் லெஃப்ட் சைட்ல இருக்கு. கான்சியஸ் அகங்காரம் லெஃப்ட் சைட்ல இருக்கு. புத்தி கேட்டிருக்கீங்களா? அவன் மனசு வந்தபடி நடக்கிறாங்க, அவன் புத்தி வேலை பண்ண மாட்டாங்க. பாருங்க, பேச்சுவார்த்தையில சொல்றப்பவே 2 மனசு சொல்லிடுறீங்க. என்ன அகங்காரம் தெரியுங்களா அவனுக்கு? அவன் மனசு போற போக்கிலே போறான். அவன் புத்தி வேணாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். அவ்வளவு அகங்காரங்க அவனுக்கு. பாருங்க, இந்த ஒரு சென்டென்ஸ்ல அகங்காரம், புத்தி, மனசு 3 வந்துருச்சு. 4வது என்ன? 4வது தான் சித்தா. சம்ஸ்கிருதத்துல சித்தா அறிவு, தமிழ்ல சித்தா அறிவு. இந்த அறிவு தான் சப்கான்சியஸ் பிரெயின். சப்கான்சியஸ் பிரெயின் அண்ட் சூப்பர் கான்சியஸ் பிரெயின், இது 2மே சேர்ந்து அறிவு, விஸ்டம் அப்படின்னு சொல்றோம், என்லைட்டன்மெண்ட், அதுதான் சித்தா. எந்த ஒரு எமோஷன் உங்களுக்கு வெளியே வரணும்னாலும் வேற வேற வீட்டுல குடியிருக்காங்க இவங்க 4 பேரும். அகங்காரம், அகங்காரம், மனசு, அகங்காரம், புத்தி, சித்தா, இந்த 4மே வேற வேற வீட்டுல இருக்காங்க. இந்த ஐம்புலன்கள், பஞ்ச இந்திரியங்கள் என்ன சொல்றோம், இந்த 5 புலன்கள் வெளி உலகத்துல என்னத்தை பார்க்குது, இல்ல வெளி உலகத்துல என்ன கேட்குது, இந்த பஞ்ச இந்திரியங்கள் மூலியமாக எடுத்துக்கொள்ளப்படும் சிக்னல்கள், அதை எடுத்துக்கிட்ட உடனே ஃபிராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் இந்த 4 வீட்டுக்கும் போகுது சிக்னல். போய் எல்லாம் அனலைஸ் பண்ணுது. எல்லாம் அனலைஸ் பண்ணி ஃபிராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் உங்க அகங்காரம் உங்க மனசுக்கு ஆர்டர் கொடுக்குது. அகங்காரம் தான் வேலை பண்ணுது.
மனச அகங்காரம் கட்டுப்படுத்துது. மனசையும் அகங்காரத்தையும் சப்கான்சியஸ் பிரெயின் கட்டுப்படுத்துது. ஆழ் மனநிலை கட்டுப்படுத்துது. புத்தி செப்பரேட்டா வேலை பண்ணுது. உபயோகம் இல்லை. யாருமே புத்தி சொல்றதை கேட்க மாட்டான். ஏன் கோபம் வருது? காரணம் என்ன கேட்டீங்கன்னா, புத்தி இல்ல. புத்தியை உபயோகிக்கிறது இல்லை. புத்தி இருக்கு, உபயோகிக்கிறது இல்லை. புரிஞ்சுதுங்களா? கோபம் இட் இஸ் நத்திங் பட் அகங்காரம். கோபங்கிறது நத்திங் பட் அகங்காரம். கோபம் என்னத்துக்காக வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த மனசு இருக்கு இல்லையா, இந்த மனசை சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா பழக்கப்படுத்தி விடுறாங்க. டவலை கொண்டு போய் ஸ்டாண்ட்ல போடு, புத்தகத்தை எடுத்து ஷெல்ஃப்ல வையி, செருப்பை கொண்டு போய் ஸ்டாண்ட்ல போடு, தட்டை கொண்டு போய் ஸ்டாண்ட்ல மாட்டு, பேனா டப்பாக்குள்ள போடு, ரப்பர் எடுத்து பேக்ல வையி, பல்ல இப்படிதான் தேய்க்கணும், சோப்பு இப்படிதான் போடணும் உடம்புக்கு. இந்த மாதிரி குழந்தையில இருந்து உங்க மனசை ட்ரெயின் பண்றாங்க உங்க அம்மா. அம்மா அப்பா முதல் குரு. அம்மா அப்பா தான் முதல் குரு. மனசை ட்ரெயின் பண்ற குரு யாருன்னு கேட்டீங்கன்னா, இதே ஒரு களிமண் முத்தைங்க, இதை ஒரு சிலையா வடிச்சு கொடுக்குறாங்க அம்மா அப்பா. அம்மா அப்பா குருக்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு அழகான சிலையா வடிச்சு கொடுக்குறாங்க. ஆனா அந்த சிலைக்குள்ள இருக்கிற மனசை அம்மா அப்பா எப்படி ட்ரெயின் பண்றாங்க, அதை எடுத்துக்குது மனசு. பிளஸ் நீங்க பிறந்து வர்றப்ப கடவுள் உங்க தலைக்குள்ள என்ன கர்மம் பண்ணிருக்கீங்க, அந்த கர்மத்தை நுழைச்சி ஒரு சாப்ட்வேரை போட்டு அனுப்பிச்சிருக்கிறாரு. அதுதான் டாமினேட் பண்ணும். இங்க 2 இருக்கு. டாமினேஷன் பண்றது சப்கான்சியஸ் பிரெயின். உங்க பிறப்புல பூர்வ ஜென்மத்துல பண்ண பாவ புண்ணியங்களை ரெக்கார்ட் பண்ணி எடுத்திருக்கீங்க. அது உங்களை தூண்டி விட்டுட்டே இருக்கும். அதுதான் எப்பவுமே டாமினேட் பண்ண பார்க்கும். மனசுல கிங் ஆஃப் மனசு எதுன்னு கேட்டீங்கன்னா சப்கான்சியஸ். ஈவன் அகங்காரத்தை கட்டுப்படுத்துது சப்கான்சியஸ். புத்தியை கட்டுப்படுத்துது. எதுக்குமே இண்டிவிஜுவல் பவர் இல்ல. நீங்க ஒவ்வொரு வேலை பண்றப்போ பாருங்க, உங்க மனசு சொல்லும், டே வேணாடா, டே அவனை அடிக்காதடா, வேணாண்டா, தர்மம் இல்லடா, பாவண்டா, பண்ணாதடா அப்படின்னு உங்க மனசு சொல்லும். உள்ள ஆழ மனசு. ஒரு மனசு அவன் தலையை எடுத்துரு, கையை எடுத்துரு, காலை எடுத்துரு, அவன் உயிரை எடுத்துரு அப்படின்னு சொல்லும் மனசு. ஆனா உள்ள அந்த காலத்துல புத்தி இருக்குல்ல, அது சொல்லும், வேணாண்டா டே, உம்மாரி அவனு ஒரு ஆளுடா, கடவுள் அவனை படிச்சிருக்காரா, அவன் உயிரை எடுக்காதடா, வேணாண்டா, கை காலெல்லாம் பாழ் பண்ணாதடா, வேணாண்டா அப்படின்னு புத்தி சொல்லும். நீங்க கேட்க மாட்டீங்க. சப்கான்சியஸ் பிரெயின்ல இருந்து தாட் வந்த உடனே இம்மீடியட்டா புத்தி வேலை பண்ணுது. கோபம் வருது, எக்கச்சக்கமா கோபம் ஏறுது, ரத்தம் ஏறிட்டு இருக்கு. கோபம் எப்படி வருது? கோபம் வரதுக்கு காரணம் என்ன? அகங்காரம். அகங்காரம் ஜாஸ்தி இருந்தாதான் கோபம் வருது. எப்படி அகங்காரம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நான் தான் பெரியவன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் படிச்சிருக்கேன், எனக்கு தான் நிறைய சம்பளம், என்கிட்ட தான் ஆஸ்தி இருக்கு, வெள்ளி சாமான் நான் தான் நிறைய வச்சிருக்கேன், தங்கம் என்கிட்ட தான் நிறைய இருக்கு. அகங்காரம். எல்லாருமே எனக்கு கீழ்ப்படித்து நடக்கணும்னு நினைக்கும். அகங்காரத்தினுடைய மெயின் சிக்னல் எல்லாரும் எனக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அவங்க நடக்கலன்னா கோவம் வந்துடும். ஈகோ, யூ வாண்ட் டு எக்ஸிபிட் யுவர் ஈகோ. அத்தாரிட்டி, யூ வாண்ட் டு எக்ஸிபிட் யுவர் அத்தாரிட்டி. அத்தாரிட்டி நடக்காத சமயத்துல, உங்க அத்தாரிட்டிக்கு வேல்யூ கொடுக்காத சமயத்துல கோபம் வருது. நம்பர் 1, அன்ஃபுல்ஃபில்டு டிசையர்ஸ். அப்படின்னு என்ன? அன்ஃபுல்ஃபில்டு, நிறைவேற்றப்படாத ஆசைகள். உங்களுக்கு நிறைய ஆசை இருக்குங்க, அது வேணும், இது வேணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு. ஆனா நிறைவேறது இல்லை. எப்ப அந்த ஆசை நிறைவேறது இல்லை, அந்த ஆசை நிறைவேறலைங்கிறதுக்காக நீங்க வேற பண்ற பிரயத்னத்தை விடுறதில்லை. ஆனா அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் உங்க கூட யார் யார் இருக்காங்க, அங்க ஃபெயிலியர் ஆன உடனே இவன் மேல ஃபயரிங்க. நிறைய வீட்டுல பாத்துருப்பீங்க, ஆபீஸ்ல மேனேஜர் கண்ணாபின்னான்னு வாய்க்கு வந்தபடி திட்டிருப்பான். அவன்கிட்ட பேசாம திட்டு வாங்கிக்க வேண்டியது. வீட்டுக்கு வந்த உடனே பசங்களை திட்ட வேண்டியது, பொண்டாட்டி திட்ட வேண்டியது. அங்க அங்க காமிக்க முடியுது இல்லையா அத்தாரிட்டி? ஈகோ அங்க காமிக்க முடியலையே. வீட்டுக்கு வந்து கண்ணாபின்னான்னு கத்த வேண்டியது. அன்ஃபுல்ஃபில்டு டிசையர்ஸ், நிறைவேற்றப்படாத ஆசைகள் இருந்ததுன்னா அடிக்கடி 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 காரணம் இல்லாம கோபம் வரும். துர்பழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள். நாம தான் எல்லாத்தையுமே ஆளணும். பஞ்ச இந்திரியங்கள், 5 புலன்கள் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். நீங்க எப்ப இந்த கெட்ட பழக்கத்துக்கு போயிடுறீங்க, நீங்க அடிமை ஆயிடுறீங்க பழக்கத்துக்கு.
இந்த இந்திரியங்கள் என்ன சொல்றோம், இந்த ஐம்புலன்கள் கெட்ட பழக்கத்துக்கு அடிமை ஆயிடுச்சுன்னா உங்க கண்ட்ரோல் உங்க கையில இருக்காது. எப்ப உங்க மனசனுடைய கண்ட்ரோல் உங்க கையில இருக்கிறது இல்ல, அடிக்கடி கோபம் வரும், நினைச்சதுக்கெல்லாம் கோபம் வந்துடும். ஒரு குடிகாரனை பாருங்க, ஒண்ணுமே இருக்காது, அடிப்பான் பொண்டாட்டிய. அதே மாதிரி இந்த சிகரெட் சாப்பிடுறாங்களே நிக்கோட்டின், அவங்களுக்கு எல்லாம் எக்கச்சக்கமா கோபம் வரும். ஸ்மோக்கர்ஸ், ட்ரிங்கர்ஸ், ஸ்மோக்கர்ஸ், இவங்களுக்கு எல்லாம் நிறைய கோபம் வரும். கெட்ட பழக்கங்கள் உடலுக்கு தேவையில்லாத சில கெட்ட பதார்த்தங்களை உங்க ரத்தத்துல கொண்டு போய் சேர்த்து விட்டுடும். அது எப்ப உங்க ரத்தம் கெட்டு போயிடுது பாருங்க, நீங்க சாப்பிடுற ஆகாரம், நீங்க உங்களுடைய மனோநிலை, பாவன், உங்களுடைய மனோபாவனை எல்லாமே பர்ஃபெக்டா கரெக்டா இருந்தாதான் நீங்க கரெக்டா பிஹேவ் பண்ணுவீங்க. எடுத்துக்கிற ஆகாரம் தப்பான ஆகாரம் எடுத்துக்கிட்டு நான் சரியா இருக்கிறேன்னா முடியாதுங்க. பியர் சோப் போட்டு குளிச்சுட்டு சேத்துல போய் விழுந்தா, யோகாசனம் பண்றேங்க, நான் பிராணாயாமம் பண்றேங்கன்னு சொல்லிட்டு தினமும் நீங்க மட்டன் சாப்பிடுறது, தினமும் எண்ணெய் அடிக்கிறது, தினமும் சிகரெட், பீடி சிகரெட் சாப்பிடுறது, வேண்டாத சாப்பிடக்கூடாத பதார்த்தங்கள் என்னென்ன இருக்குன்னு நம்ம சொல்றோமோ அதெல்லாம் போய் சாப்பிடுறது, ரத்தம் அழுக்காயி பாய்சன் ஆயிடும், விஷம் ஆயிடும். விஷமே உடம்புக்குள்ள ஓடிட்டு இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு பாம்பு கடிச்சா கூட ஒன்றும் ஆகாதப்பா, அந்த மாதிரி ஆகிப்போச்சு விஷம். என் விஷமே எனக்கு அட்ஜஸ்ட் ஆகி போச்சு. பாருங்க, எவ்வளவு கெட்ட ரத்தம் இருந்தா விஷம் வேலை பண்ணாதுன்னா பாத்துக்கோங்களேன். அந்த மாதிரி இருந்தா ஸ்ட்ரெஸ் வராம என்ன பண்ணும், எப்ப உங்களுக்கு பிளட் பியூரிஃபை, டாக்ஸின்ஸ், பிளட் டாக்ஸினேட்டட் பிளட்டா இருந்ததுன்னா தாட்ஸ் எல்லாம் நெகட்டிவ் ஆயிடும், ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆயிடும். அதே பாருங்க, இந்த யோகாசனம், பிராணாயாமம், வாக்கிங், எக்ஸசைஸ், ஜிம்முக்கு போறவங்க இவங்க எல்லாம் பாருங்க ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, நல்ல வார்த்தைகள் வாயில வரும். நீங்க எப்ப இந்த கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாறீங்க, கண்டிப்பா கோபம் வரும். அப்புறம் நீங்க வேலை செய்யற இடத்துல அழுத்தம், பிரஷர், வேலை பளு அதிகமாயிடும். ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆயிடும். ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அது உங்க சபார்டினேட் மேல கொண்டு போய் போட்டுருவீங்க. உங்களுக்கு மேல இருக்கிற மேனேஜர் ஒரு மூட்டை வேலையை கொண்டு உங்க தலையில கட்டிடுவான், நாளை காத்தா 12 மணிக்குள்ள டேபிளுக்கு வரணும்னு. நீங்க தலைகீழ ராத்திரி பூரா நீங்க தூங்காம உங்க 4 பேர் 5 பேர் சேர்ந்து வேலை பண்ண கூட இந்த வேலை முடியாது. எப்ப வேலை முடியாதுன்னு வாங்குறப்பவே தெரியுது நமக்கு, அந்த வேலையை வாங்குறப்பவே வேலை முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆயிடுது. எப்ப ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகுது, ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. ப்ரெஷர் எப்ப டென்ஷன், ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது ஆட்டோமேட்டிக்கா. அதாவது இந்த உடம்புல ஆற இந்த டென்ஷன், ப்ரெஷரு எப்படியாவது வெளியில வரணுங்க. வரலன்னா உங்க உடம்பு கெட்டு போயிடும். அது வர்றதுக்காக தான் இந்த கோபம் வந்துடும். எதிரில் இருக்கிறவனை போட்டு கனாபெல்லாம் திட்ட வேண்டியது. இந்த கோபம் எவ்வளவு கெட்டதுன்னு கேட்டீங்கன்னா, கொலை பண்ணிடுறாங்க. ஒரு க்ஷணத்துல நான் என்ன பண்றேனே தெரியறது இல்லை. அட்ரிலின் கிளாண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த அட்ரிலின் கிளாண்ட் தான் இந்த கோபத்துக்கு மெயின் காரணம். பிட்யூட்டரி அட்ரிலின். உங்களுக்கு இமீடியட்டா நெகட்டிவ் எமோஷன் எங்க ஃபார்மேஷன் ஆகுது, இம்மீடியட்டா ட்ரிகர் ஆயிடுது அட்ரிலின் கிளாண்ட். அட்ரிலின் கிளாண்ட் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, இம்மீடியட்டா ரத்தத்துக்குள்ள கலந்து அது அட்ரிலின் சுரப்பி, அட்ரிலின் அப்படிங்கிற ஒரு ரசத்தை கொண்டு போய் ரத்தத்துல போடுது. அந்த ரத்தம் அதை எடுத்துக்கிட்டு கொண்டு போய் பிளட்டு கொடுத்து, பிளட்டு ஹார்ட்டுக்கு போறப்ப ஹார்ட் ஜாஸ்தி டென்ஷன் ஆகி ஜாஸ்தி அதை பம்ப் அடிக்க ஆரம்பிக்குது. எப்ப ஹார்ட் ஜாஸ்தி பம்ப் அடிக்குது, ரத்தம் ஜாஸ்தி போகுது தலைக்கு. எப்ப ரத்தம் ஜாஸ்தி தலைக்கு போகுது, கோவம் எக்கச்சக்கமா வருது, ஹார்ட் அட்டாக் ஆயிடுதுங்க. பிரெயினுக்கு நார்மலா பிளட் போகணும், ஜாஸ்தி ஏதாவது அனுப்பிச்சிங்க ஒன்னா பிரெயின் ஹெமரேஜ் இல்ல ஹார்ட் அட்டாக். அவ்வளவு டேஞ்சர் கோவம். புரிஞ்சுதுங்களா? பயப்படாதீங்க, கண்டிப்பா சரி பண்ணலாம், கண்டிப்பா சரி பண்ணலாம். ரைட். அப்புறமா மன்னிக்கிற குணம் வேணும். மன்னிக்கிற குணம் வேணும். தப்புங்கிறது எர் இஸ் ஹியூமன், ஃபர்கிவ் இஸ் எர் இஸ் ஹியூமன், ஃபர்கிவ் இஸ் என்னங்க, கடவுளா இருக்கணுங்க. நீங்க கடவுளா மாறணும். தப்பு பண்றது தாங்க மனுஷனுடைய வேலை. தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிடணும். நீங்க மன்னிக்கணும். நீங்க மன்னிக்காம டென்ஷன் பண்ணிட்டு கத்த ஆரம்பிச்சீங்கன்னா அந்த ஆளுக்கும் டென்ஷன் பண்ணிடுறீங்க, நீங்க கத்துறதுனால உங்களுக்கும் டென்ஷன் ஆயிடுது. பாருங்க, ப்ரெஷர் 2 பக்கம் ஆயிடுது. நீங்க பேசாம இருந்தீங்கன்னா அவன் நீங்க நிதானமா சொல்றத
எவ்வளோ பெரிய ஆளு, எவ்வளோ கூலா நிதானமா சமாதானமா நான் பண்ண தப்புக்கு என்னை வேலையை விட்டு எடுத்துடணும் ஸ்மூத்தா அட்வைஸ் பண்ணி விட்டாரு இல்லையா அவரு. நான் கத்தாம விட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. நான் கத்திட்டேன்னா வேல்யூ இல்லை. கத்துறாங்க எல்லாருமே, கத்தக்கூடாது. அட்ரினலின் கிளாண்டு ஜாஸ்தி வேலை பண்ணி பிளட்டை ஜாஸ்தி பம்ப் பண்ணி பிரெயினுக்கு அனுப்பிச்ச உடனே பிரெயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியறது இல்லை, கன்ஃபியூஸ் ஆயிடுது பிரெயின், கோபம் வந்துடுது ஆச்சுங்களா. இது ஒரு காரணம். அன்ட்ரைன்டு பிரெயின் அப்படின்னா என்ன அர்த்தம்? ட்ரைன்டு பிரெயினுக்கும் அன்ட்ரைன்டு பிரெயினுக்கும் என்ன வித்தியாசம்? ட்ரைன்டு பிரெயின் அதுக்கு சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா எப்படி ட்ரெயின் பண்ணி விடுறாங்க, அந்த மாதிரி நீங்க வளர்ந்த பின்னாடி கூட உங்க கெட்டு போனத மனசை நீங்க ட்ரெயின் பண்ணலாம். ஆபீஸுக்கு போறப்பவே வர இந்த தியானம் பிராணாயாமம் இது ரெண்டும் மெயின் டியூரிங் அப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் ஆங்கர். ஆங்கரை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, கட்டுப்படுத்தக்கூடாது. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், எதையுமே கட்டுப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. கட்டுப்படுத்த பிரயத்னம் பண்ணீங்கன்னா ஜாஸ்தி ஆயிடும். கட்டுப்படுத்தாதீங்க, மேனேஜ் பண்ணலாம். ஹவு டு மேனேஜ் ஆங்கர்? ஆங்கரை மேனேஜ் பண்றதுக்கு ஸ்பிரிச்சுவல், த்ரூ ஸ்பிரிச்சுவல் விதத்துல நீங்க மேனேஜ் பண்றீங்கன்னா, நான் உங்களுக்கு நிறைய வீடியோல சொல்லியிருக்கேங்க. உடல், உடல், உயிர், மனசு, இது மூணு. மனசு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா உடல்ல இருக்கு. மனசு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா மூளையில இருக்கு. மூளை எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா உடல்ல இருக்கு. இந்த உடலுக்கும் மனசுக்கும் கனெக்ஷன் எது சொல்லுங்க பாப்போம். ஒரு 55 வயசு ஆள் ஒருத்தர் செத்து போயிட்டாருங்க. அவரு படுத்திருக்கிறார். நீங்க அந்த சாவு வீட்டுக்கு போயிருக்கீங்க, அந்த ஆள் படுத்திருக்கிறார். அவர் உடம்ப பாக்குறீங்க, உடம்பு நல்ல உடம்பு இருக்கு, உடம்பு எங்கேயும் போகாது, உடம்பு அப்படியே தான் இருக்கும். அந்த உடம்புக்குள்ள மூளை இருக்கா இல்லையா? மூளை ஒண்ணு ஓபன் பண்ணி எடுக்கலையே, அவர் செத்து போயிருக்காரு, அவ்வளவுதான். மூளை இருக்கு உள்ள. மனசு எங்க இருக்கு? மூளைக்குள்ளதான் இருக்கு. வேலை பண்ணுமா வேணாமா? ஏன் பண்றது இல்ல? உயிர் போயிடுச்சு சார், குருக்களையே உயிர் போயிடுச்சு. உயிர்னா என்ன? பிராணசக்தி. பிராணசக்தி. சி சைனால, கி ஜப்பான்ல, பிராணசக்தி இந்தியால. அந்த பிராணசக்தி போயிடுச்சுன்னா உடலும் டம்மி, மனசும் டம்மி, பிரெயினும் டம்மி. சோ இந்த உடலையும் மனசையும் கனெக்ட் பண்றது எது? உயிர், பிரத், உங்க சுவாசம். நீங்க என்ன சுவாசிக்கிறீங்க, பிராணசக்தி, அதுதாங்க மெயின். உங்க மனசை கண்ட்ரோல் பண்ணணும்னா பிராணசக்தி கரெக்டா கண்ட்ரோல் பண்ணி விட்டீங்கன்னா மனசு நீங்க சொல்றபடி கேட்கும். மனசு நீங்க சொல்றபடி கேட்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கோவம் என்ன? என்னத்தை வேணாலும் விட்டுலாம், என்னத்தை வேணாலும் வாங்கிக்கலாம், என்னத்தை வேணாலும் விட்டுலாம். கார் வேணும், பங்களா வேணும், ஐஸ்வர்யா ராய் பொண்ணு வேணும், கண்டிப்பா வாங்கிக்கலாம். கண்டிப்பா முடியும், கண்டிப்பா முடியும். சோ கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு மூலம் மனசு, மனசை கட்டுப்படுத்துறதுக்கு மூலம் உயிர். உயிரை கட்டுப்படுத்துறது எப்படி? கண்ட்ரோல் பண்றது எப்படி? கட்டுப்படுத்துறது இல்ல, கண்ட்ரோல் பண்றது எப்படி இல்ல, ரெகுலேட் பண்றது எப்படி? கண்ட்ரோல் வரக்கூடாது, கண்ட்ரோல்ங்கிற பதமே வரக்கூடாது. ரெகுலேஷன், ரெகுலேட் பண்றது, அதுதான் பிராணாயாமா. நீங்க பிராணாயாமா டெய்லி ஒரு 1/2 hour பண்ணுங்க, ஒரு 1/2 hour மெடிடேஷன் பண்ணுங்க. see the changes. இன்னர் டாக்கிங் அப்படின்னு சொல்றாங்க. நான் மெடிடேஷன்ல அந்த வீடியோ இன்னும் உங்களுக்கு கொடுக்கல, அது ஐ அம் கோயிங் டு கிவ் யூ நெக்ஸ்ட். இன்னர் டாக்கிங், டாக்கிங் வித் தி செல்ஃப். உங்களை நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க பண்ற தப்பு சரி இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா யூ ஹேவ் டு டிஸ்கஸ் வித் யுவர் செல்ஃப். செல்ஃப் கூட நீங்க பேசணும், இன்னர் கூட நீங்க பேசணும், ஆத்மா கூட நீங்க பேசணும். அது எப்படி? அதை இன்னொரு வீடியோல உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்க அதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த கோபத்தை மனசுல இருந்து எடுத்து வெளியே போட்டுடலாம். கோபத்தை எடுத்து போடலாம்னு சொல்லாதீங்க, கோபத்தை எடுத்து போடக்கூடாது. கோபம் வரணும். இந்த பாம்பு கதை கேட்டிருப்பீங்க, பாம்பு கதை.
ஒரு புத்துக்கு பக்கத்துல ஒரு புத்து பக்கத்துல அரச மரம், அரச மரத்துக்கு பக்கத்துல புத்து, இல்ல புத்துக்கு பக்கத்துல அரச மரம். அந்த அரச மரத்தை பூஜை பண்றதுக்கு சுத்துறதுக்கு நிறைய பேர் டெய்லி காத்தால குளிச்சுட்டு குங்குமம் இதெல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க, பூஜை சாமான் எடுத்துட்டு. பக்கத்துல புத்து இருக்குது, பூஜை பண்ணிட்டு போக வேண்டியது தானே, போக மாட்டாங்க. இவ்வளவு பெரிய கல் எடுத்து அந்த புத்து ஓட்டையில போட வேண்டியது. புத்துக்குள்ள பாம்பு இருக்குது, அடிபடுமா விடாதா? ஒரு தடவை 2 தடவை 3 தடவை சரி, வரவெல்லாம் போட்டு கல்ல போட்டா அது என்ன ஆகும்? சரி, அந்த வழியில ஒரு பெரிய யோகி சன்னியாசி போறார். இந்த பாம்பு உடம்பெல்லாம் ரத்தம், பாம்பு. அந்த சன்னியாசி பாம்பு பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு தங்கிட்ட இருக்கிற மூலிகை எல்லாம் போட்டு அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி, பாம்பே பாம்பே ஏன் இந்த மாதிரி அடிபட்டு வந்திருக்கிற, யார் அடிச்சாங்க உன்ன? குருக்களே, உங்க மாதிரி யாரோ ஒருத்தர் சன்னியாசி இந்த வழியில போனாரு, அவர்கிட்ட கேட்டேன், நான் ஒண்ணுமே பண்றது இல்லைங்க ஜனங்களுக்கு, ஆனா என்னை அடிச்சு சாகடிச்சிடுறாங்க, நான் என்னுடைய புத்துல இருந்து வெளியே வர முடியுது இல்லைங்க, நான் சாப்பிட விடாமா, நீங்க சாப்பிட்ற மாதிரி தாங்க நான் சாப்பிடணும், நான் சாப்பிட்றதுக்காக புத்து விட்டு வெளியே வந்தான்னா எல்லாம் கோல் எடுத்து கல்லையை போட்டு அடிச்சு என்னை உயிர் எடுத்துடுறாங்க, நான் செத்து போயிடுறேன், இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு நான் கேட்டேன் அந்த சன்னியாசிய. அவர் என்ன சொன்னார், ஒருத்தருக்கு நாம கெட்டது பண்ணாதான் நமக்கு கெட்டது பண்றாங்க, நீ படையை எடுத்துட்டு உட்கார்ந்துருந்தேன்னா உன்னை கடவுள்னு சொல்லி உனக்கும் பூஜை கீதை பண்ணி பால் கீழே கொடுத்து உன்னை நமஸ்காரம் பண்ணிட்டு போவாங்க, யாரையுமே நீ கடிக்காத, நீ கடிக்கிறங்கிற பயத்தினாலதான் அவங்க உன்னை அடிக்கிறாங்க, நீ கடிக்காத, நீ படம் எடுத்து அந்த அரச மரத்துக்கு பக்கத்துல உட்காந்துரு, உனக்கு பால் பழம் என்ன வேணும் தீங்கிறதுக்கெல்லாம் கொடுப்பாங்க, உனக்கு பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு அந்த ஆள் சொல்லிட்டு போயிட்டாரு. நான் தினமும் காத்தால எழ வேண்டியது, குளிச்சுட்டு வந்து அரச மரத்து பக்கத்துல உட்காந்துருந்தேன்னா சும்மா என்ன சீண்ட வேண்டியது, ஒருத்தன் வாழை பிடிச்சி இழு, நான் ஒண்ணுமே பண்றது இல்லையே, கடிக்கிறது இல்லையே, ஒருத்தன் வாழை பிடிச்சி இழு, இன்னொருத்தன் வாயை பிடிச்சி இழு, இன்னொருத்தன் பல்ல பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணு, இன்னொருத்தன் கல் எடுத்து போடு, இந்த மாதிரி பண்ணி 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 என்னால பொறுக்க முடியாம இந்த மாதிரி ஆயிப்போச்சு. குருக்களே, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மடையா, அந்த சன்னியாசி என்ன சொன்னாரு, யாரையுமே நீ கடிக்காம இருந்தா உன்னை யாருமே அடிக்க மாட்டாங்கன்னு சொன்னாரே தவிர மத்தவங்க அடிக்கிறப்ப நீ அடிக்காம அடி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லலையே. நீ சரியா புரிஞ்சுக்கல. கோபம் உனக்கு எப்பவுமே கோபம் வராதுன்னு விடக்கூடாதுடா. உன்னை யாராவது தீண்டுனா கண்டிப்பா நீ கோபப்படணும். நீ கோபப்பட்டு புஷ் 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 4 தடவை புஷ் கடிக்காத, கடிச்சாதானே செத்து போயிடலாம், கடிக்காத புஷ்ன்னு ஒரு 4 தடவை புஷ்ன்னு பயந்துட்டு ஓடிடும். கோபப்படுறது எந்த அளவுக்கு பண்ணணும் அந்த அளவுக்கு பண்ணணும், கடிக்க கூடாது. எவ்வளவு நல்ல கதை பாருங்க. அந்த மாதிரி கடிக்காம இருந்தா உயிர் போயிடுங்க, கோபப்படாம இருந்தா உயிர் போயிடும். கோபம் எங்க படணுமோ கோபப்பட்டுதான் ஆகணும். கோபம் இருக்கும் இடம் குணம் இருக்கும், பழமொழி பாருங்க. நெகட்டிவா இருந்தாலும் மனுஷன் நல்லவனா இருப்பான், அவனுக்கு நல்ல குணம் இருக்கும், அவனுக்கு டியூனிங் சரியில்லை, சொல்லி கொடுக்குறவங்க யாரும் இல்லை. கரெக்டா இந்த வித்தியைகளை நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு என்ன பண்ணணும்னு கிளியரா சொல்றேன். கண்டிப்பா இதை வந்து டியூன் அப் பண்ணி மேனேஜ் பண்ணலாம், எந்த விதமான தொந்தரவு இல்லை. கோபப்படுற டைம்ல கோபப்படணும், கோபப்பட்டாதான் வேலை ஆகும். கோபப்படாம நீங்க சாதுவா இருக்கேன்னு சொன்னீங்கன்னா உங்களை காலை எடுத்து விட்டுருவாங்க. இது ரொம்ப காம்படிஷன் வேர்ல்டுங்க இது. உங்க கலரை காமிச்சுதான் ஆகணுங்க. ஆனா எந்த அளவுக்கு காமிக்கணும், எங்க காமிக்கணும், எப்ப காமிக்கணும், இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கோபத்தினால எந்த விதமான தொந்தரவு மனுஷனுக்கு வராது, உங்க ஆரோக்கியமும் நல்லா இருக்குங்க. அடுத்த வீடியோல நீங்க என்னென்ன பண்ணணுங்கிறத பத்தி நான் சொல்லிவிடுவேன்.